என்றும் என் இதயத்தில் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆருயிர் இதயங்களே வணக்கம். இப்பொழுது சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு வந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதிசயங்களில் ஒன்று என்று சொல்வார்கள். உலக அதிசயங்களில் ஒன்று. 5 மாதங்களில் தீர்ப்பு. நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதுதான் சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னதாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பெண் நீதிபதி வாதாடிய அந்த பெண்ணிற்காக, பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக வாதாடிய வழக்கறிஞரும் பெண். அந்த இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய அளவில் ஆய்வு நடத்தி அதற்குரிய ஆதாரங்களை திரட்டி கொடுத்த காவல்துறையினர் 3 IPS அதிகாரிகள், அவர்களும் பெண் அதிகாரிகள். இந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் ஈடுபட்டு ஞானசேகரன் என்ற ஒரு குற்றவாளியை, கொடிய குற்றவாளியை, கொடும் பாவியை 30 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து, ஆயுள் தண்டனை கொடுத்து அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த நேரத்திலே சில பேர் வயிறு எறிகிறார்கள், வயிற்றெரிச்சல் படுகிறார்கள். எவ்வளவு சீக்கிரம் விசாரிச்சிங்களே, இவ்வளோ சீக்கிரம் விசாரிச்சிங்களே அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்குமா எகிரி எகிரி குதிக்கிறார்கள். ஒரு பழமொழி ஒன்று உண்டு. தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமமாகும். நீதியே கிடைச்சாலும் அது சரியான சமயத்தில் கிடைக்கணும், அதுதான் சரியான நீதி. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் அருமையான நீதி, அற்புதமான நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் கேட்டால் தெரியும். எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு நீதி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழித்து 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுத்தாதான் இவங்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? இது என்ன மனிதர்கள் இவர்கள்? நன்றாக நினைத்து பாருங்கள் பொதுமக்களே, தாய்மார்களே. முக்கியமாக தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும், மாணவிகள் நினைத்து பார்க்க வேண்டும். இதுபோன்று உடனுக்குடனே தண்டனை கொடுத்தால் தான், குற்றவாளிகளுக்கு உடனுக்குடனே தண்டனை கொடுத்தால் தான் நாம் குற்றம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். இந்த உடனுக்குடனே தீர்ப்பு கிடைப்பதற்கு ஆவணம் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழ் மக்களின் சார்பாக, நல்ல உள்ளங்கள் கொண்ட நல்லவர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இதுபோல தீர்ப்புகள் விரைவில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் தர வேண்டும், குற்றங்கள் தடுக்கப்படும். இதுபோல தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தால் திராவிட மாடல் ஆட்சியிலே இனிமேல் பொதுமக்களுக்கு நீதி உடனுக்குடன் கிடைக்கும். ஒன்றிய அரசு நிதி உடனுக்குடன் கொடுக்காவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு, தன்னுடைய பணியாளர்களுக்கு உடனுக்குடன் நிதி கொடுத்து தன்னுடைய நாட்டையும், தன்னுடைய மொழியையும், தன்னுடைய இனத்தையும் பாதுகாக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு நீதியையும் உடனுக்குடனே பெற்றுத் தருவதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி, தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய நன்றியை, தமிழ்நாடு முதல்வருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே சொல்லி மகிழ்ச்சியுடன், பெருமையுடன் விடைபெறுவது உங்கள் ஆர்வம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.